ஹலோ, நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பேச டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுதாங்க டெடி பேர்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த டெடி பேர் ஒரு ஸ்டஃப்டு டாய், அதாவது பொதுநிலையில இருக்கக்கூடிய ஒரு பொம்மைன்னு சொல்லலாம். இந்த பொதுநிலையில இருக்கக்கூடிய பொம்மையை வந்து முதல்ல மாதிரி யார் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூஎஸ், அதுக்கான ஜெர்மன்ஸ் டாய் மேக்கர்ஸான மாரிஸ் மிஸ்டம், அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ஸ்டீவ் அப்படிங்கிற டாய் மேக்கர்ஸ் தான் ஏர்லியர் 20th சென்ச்சுரியில உருவாக்கி இருக்காங்க. இந்த டாயை வந்து பாப்புலரா வந்து நம்ம சில்ட்ரன்ஸோட ரைம்ஸை கேட்டிருப்போம், சாங்ஸை கேட்டிருப்போம். அது மட்டும் இல்ல மூவிஸ்ல கூட வந்து டெடியை வச்சு பார்த்துருப்போம். இது மாதிரி பல வகையில வந்து மக்கள் ரொம்ப பிடிச்சமா இந்த டெடி யார் இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்து செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? அதுதாங்க யூஎஸோட ஃபார்மர் பிரசிடென்டான தியோடர் ரூஸ்வெல்ட். அவரோட போட்டோ நீங்க இப்ப சைட்ல பாப்பீங்க. இந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அவர் இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பியர்ஸை வச்சு, அது மட்டும் இல்லாம அவரோட நிக்நேமான டெடி அப்படிங்கிற பேரை வச்சுதான் இந்த டெடி பேர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசா நம்ம நிறைய வாட்டி டெடி பேர்ஸ் சின்ன சைஸ்ல இருந்தோ இல்ல பெரிய சைஸ்ல பார்த்திருப்போம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் டெடி பேர்ஸ் உருவாக்கப்படும் போது அது வேரியான ஷேப்ஸ்லயும் வேரியான சைசஸ்லயும் வேரியான கலர்ஸ்லயும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டம். அதாவது வந்து இது சேகரிக்கக்கூடிய ஒரு பொம்மைகளாக தான் அதை பார்த்திருக்காங்க. வெவ்வேறு வகையான யூனிக்கான டெடி பேர்ஸ் வந்து நம்ம நாட்டுல வந்து புழங்கி இருக்கு. யூஎஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டெடி பேர்ஸ் மக்களுக்கு ரொம்பவே பிடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது எதை இமிடேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கரடி குட்டிகளை இமிடேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது பியர் கப் இதை இமிடேட் பண்ற மாதிரி இருந்ததுனால ரொம்பவே அழகான டாயா வந்து உருமாறிச்சு. இது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சமாகவும் போயிருந்துச்சு. இந்த டெடி பேர் விஷயத்த பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு கிஃப்டா இருக்கு. அது மட்டும் ஒரு முதன்மை கிஃப்டாகவும் சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கணும்னா டெடி பேர் கிஃப்டா கொடுக்கலாமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு கூட இந்த கிஃப்ட்ங்கிறது இம்ப்ரவைஸ் ஆயிருக்கு. நீங்க வந்து குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? நானாலும் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுப்பேன். அது மாதிரிதான் வந்து இந்த டெடி பேர்ஸ் வந்து அந்த காலத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இது மக்கள் வந்து அதிகமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில வந்து வாங்கிட்டு தன்னோட குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த கரடி பொம்மைக்கு டெடி பேருங்கிற பேர் வர்றதுக்கான காரணம் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது யூஎஸோட முன்னாள் பிரசிடென்டா கூடிய தியோடர் ரூஸ்வெல்ட். அவரோட போட்டோ நீங்க மறுபடியும் பார்ப்பீங்க. அந்த தியோடர் ரூஸ்வெல்ட் வந்து டெடிங்கிற நிக்நேமால அதிகமா அழைக்கப்பட்டிருக்காரு. அதனால அவர் இன்ஸ்பிரேஷன் அவரோட பியர் அப்படிங்கிற பேர்ல தான் டெடி பியர் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கான இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தோம்னா 1902 நவம்பர் மாசத்துல பார்த்தோம்னா இந்த தியோடர் ரூஸ்வெல்ட்டா கூடிய அமெரிக்க பிரசிடென்ட் வந்து மிசிசிபி மாகாணத்துக்கு போறாரு. அங்க இருக்க மிசிசிபி மாகாணத்தோட கவர்னர் வந்து பியர் ஹண்டிங்காக இவரை கூப்பிடுறாரு. இவரும் பியர் ஹண்டிங்காக போறாரு. அதாவது கரடியை வேட்டையாடுறதுக்காக போறாங்க. கரடி வேட்டையாக போறவங்கல எல்லாருக்குமே வந்து முக்காவாசி பேருக்கு வந்து இவரை தவிர்த்து வச்சவங்க எல்லாருக்குமே கரடியோ இல்லை வேற ஏதாவது அனிமலோ வந்து வேட்டையாடக்கூடிய வழியே கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு அதை கிடைக்கவே இல்லை. தியோடர் ரூஸ்வெல்ட்டோட அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா ஒரு வில்லோ ட்ரீல ஒரு கருப்பு அமெரிக்கன் கரடியை வந்து கட்டி போட்டு அதுக்கப்புறம் ரூஸ்வெல்ட் அவர்களை கூப்பிட்டு இதை சுட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இது ஒரு அன்ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது வீரனுக்கு தகுந்த அழகா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு தியோடர் ரூஸ்வெல்ட் அதை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இதோட கஷ்டத்துல இருந்து வெளியே போனா அதுக்கு நீங்க கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல 1902 வந்து நியூஸ் பேப்பர்ஸ வந்து ஒரு கருப்பு கரடியை வந்து இவர் கொல்ற மாதிரியும் இவர் டிஸ்கஸ்டிங்கான ஃபேஸ்ல எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டோண்டா காட்டுற மாதிரியும் அமைஞ்சிச்சு. இந்த விஷயத்த வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து பெரிமேன் அப்படிங்கிற கார்ட்டூனிஸ்ட் வந்து கார்ட்டூனா போடுறாரு. இந்த பெரிமேன் அப்படிங்கிற கார்ட்டூனிஸ்ட் வந்ததை பார்த்து மாரிஸ் இந்த ஒரு டாய் மேக்கர் வந்து அதே வருஷத்துல வந்து அவரோட கடையில டெட்டிஸ் பியர் அப்படிங்கிற பேர்ல வந்து அந்த அழகான கரடி பொம்மைகளை செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறார். இது காரணம் பெரிமேன் வந்து அவர் கார்ட்டூனா வரையும் போது சின்னதா அழகா இருக்கிற கரடியை தான் வரைஞ்சிருக்காரு. அவர் அதை தான் கார்ட்டூனாவும் போட்டிருக்காரு. இதுதான் இதுக்கான காரணமா இருந்துச்சு. இந்த டெடிஸ் பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது மக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதும் ஆகும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து இது அதிகமான அளவுல வாங்கிட்டு போறதாகவும் இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் வந்து அவர் ஐடியல் டாய்ஸ் அண்ட் நாவல்டிஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியவே ஸ்டார்ட் பண்ணாரு. அதே சமயத்துல பார்த்தோம்னா ஜெர்மனி லெய்ப்சிக் ஃபேர் அப்படிங்கிற ஒரு கண்காட்சியில வந்து நம்ம ரிச்சர்ட் ஸ்டீஃப்ங்கிற ஒரு டாய் மேக்கர் வந்து இதே மாதிரியான கரடி பொம்மைகள் செய்யறாரு. இதே மாதிரினா அவர் உருவாக்குனாங்க மாரிஸ் உருவாக்குன மாதிரியான கரடிகள் இல்ல, இவர் வேற வகையினா ஆனா இதுவும் அழகான கரடி பொம்மைகளா தான் விற்கிறாரு. இதுவும் ஒன்னால டெடி பேர் பொம்மைகளா தான் இருக்கு. இவரும் வந்து ஃபர்ஸ்ட் கைண்டா வந்து டெடி பேர்ஸ் உருவாக்குனதாகவும் கருதப்படுறாரு. ஆனா ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க அப்படிங்கிற கன்சிடரேஷனே இல்லாம ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் உருவாக்குறதுனால டெடி பேரை உருவாக்குன கிரெடிட்ஸ்ங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே போய் சேருது. முதல்ல டெடி பேர்ஸ் உருவாக்கும் போது அந்த டெடி பேர்ஸ் வந்து ரியலா இருக்கக்கூடிய கரடியை இமிட்டேட் பண்ற மாதிரி ரியலா கரடி மாதிரியே இருக்கணும்னு நினைச்சுதான் செஞ்சாங்க. சிறிய கண்களோடையும் முன்னாடி செதுக்கி வைக்கப்பட்ட மூக்காவும் அது மாதிரிதான் செதுக்குனாங்க. ஆனா அதுக்கடுத்து அவருடைய காலங்கள் என்ன ஆச்சுன்னா இந்த கரடி பொம்மைகள் குழந்தைகளுக்கு தவிர ரொம்பவே அழகா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய கண்களோட
முன்னேறி அதிகம் பெருசாக, அது மட்டும் மூக்க ரொம்ப பாயிண்டடாவோ இல்லாம ரொம்ப குறுகலாவோ மாத்தி அது ரொம்ப அழகான ஒரு பொம்மையா மாத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வந்து ஸ்பீசிஸையும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா போலார் கரடியை இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாங்க, கோலாவை இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாங்க, பேண்டாவை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க, பிரவுன் பியர்ஸ் சொல்லக்கூடிய பிரவுன் நிறத்துல கூடிய கரடிகளும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கு. அப்ப முதல்ல வரும்போது பிரவுன் நிறத்தை தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆனா இப்ப என்னங்க நம்ம எக்ஸாம்பிள் கடையில பார்த்தாலே பிங்க் கலர் டெடிபர்ஸ் பார்த்திருப்போம், ப்ளூ கலர் டெடிபர்ஸ் பார்த்திருப்போம், கிரீன் கலர் டெடிபர்ஸ் பார்த்திருப்போம், ஒயிட் கலர் டெடிபர்ஸ் பார்த்திருப்போம். ஆனா அதை வாங்கணும்னு சொல்லி கேட்டா அழுக்காயிடும் சொல்லிட்டு வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள்ல நிறைய கலர்ஸ் டெடிபர்ஸ் வந்து கிடைக்கப்படுது. அதுக்கடுத்து இதோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா பல்வேறு வகையான டாய்ஸ் செய்யப்பட்டு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இது செய்யப்படுற டாய்ஸ் பார்த்தோம்னா இது எந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா ஜாயின்ஸா தைக்கப்பட்ட மாதிரி சில பொம்மைகள் அமைஞ்சிருக்கு. சில பொம்மைகள் ஜாயின்ஸா பிரிச்சு மறுபடியும் சேர்த்து இருக்கக்கூடிய, அதாவது இப்ப இருக்கிற காலத்துல பார்த்தோம்னா இந்த பார்பி டாய்ஸ் சொல்லுவாங்க, அது கை தனியாக பிரிக்க முடியும், காலை தனியாக பிரிக்க முடியும், அது மாதிரியான முறையில இருக்கக்கூடிய டாய்ஸா வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது கிரியேட் பண்றவங்க ஜாயின்ஸை தைச்சோ இல்லை இது மாதிரி பிரிச்சு வைக்கிற மாதிரியான முறையில செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இதை வந்து பேசிக்கா வந்து செய்யும் போதே குழந்தைங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் செய்யறாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு எந்த வகையும் அவங்க தனி பார்ட்ஸ் பிரிக்கும் போது அந்த பார்ட்ஸ் வந்து அவங்க தேவையான வந்து விழுங்குறாரோ அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்யறாங்க. இதுதான் இது ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப ஒரு காலத்துல பார்த்தோம்னா ரிச்சர்ட் ஸ்டீஃபோர்ட் அந்த கம்பெனி வந்து இப்போ வரைக்கும் சிங்கிள் பர்சன் கம்பெனியா ஆர்டிஸ்டிக் டெடிபர் டாய்ஸா அதாவது கலெக்டிவ்ஸா செய்யறாங்க. அதாவது இது கலெக்டிவ்ஸா இது ஒன்னே வந்து யூனிக்கானதா இருக்கும், கொஞ்சம் மட்டும் தான் இது வந்து வேர்ல்ட்லயே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அதுங்க மாதிரியான கம்பெனிஸா வந்து அவங்க இருக்காங்க. அதே சமயம் பார்த்தோம்னா வெர்மாண்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து இது உலகளாவே அளவுல அதிகமான அளவுக்கு வந்து டெடிபர்ஸ் உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுங்க லோவான காஸ்ட் பிரைஸ் டெடிபேர்ஸ் உருவாக்குறதுல அவங்க முன்னோடியா திகழ்றாங்க. இது மாதிரியான அளவுல தான் டெடிபேர் வந்து உலகளாவே அளவுல ப்ரொடியூஸ் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதோட சிங்கிள் பர்சன் கம்பெனிஸாவும் சில கம்பெனிஸ் வந்து டெடிபேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆர்டிஸ்டிக் பர்பஸ்க்காக செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி கம்பெனிஸ் வந்து கமர்ஷியல் ரீதியா அந்த டெடிபேர்ஸ் உருவாக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு அடுத்து கல்ச்சரல் ரீதியா இது எந்த அளவுக்கான சேல்ஸ் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2006 எடுக்கப்பட்ட ஆய்வுல இந்த டெடிபேர் மாதிரியா இருக்கக்கூடிய ஃபிளஷ் டாய்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 1.3 பில்லியன் அளவுக்கு US$ ரெவன்யூ வந்து இது ஜென்ரேட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் சிங்கிள் பர்சன் கம்பெனிஸ் வந்து அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கக்கூடிய டெடிபேர்ஸ்க்கும் வந்து வாய்ப்பு குறையாம இன்னும் வரைக்குமே வந்து இதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த டெடிபேர் உருவாக்குற கம்பெனிஸ் வந்து இந்த அளவு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம வரலாற்று ரீதியா பல வகை இம்பாக்ட் பண்ணவங்களை வந்து மியூசியம்ல வந்து அழகான ஸ்டோர் கேசஸ்ல வந்து வச்சிருக்கிறத பார்த்துப்போம். அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் வச்சிருக்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி டெடிபேர்ஸ்க்கும் வந்து மியூசியம் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சுன்னா ஹாம்ஷயர் அப்படிங்கிற இடம் வந்து இங்கிலாந்துல இருக்கு. அங்க 1984 தான் வேர்ல்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டெடிபேர் மியூசியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல்வேறு வகையில வந்து யூஎஸ்ஏலையும் பல நாடுகளையும் கூட உருவாக்கி இருந்தாங்க. அதெல்லாம் வந்து 2005 வந்து மூடப்பட்டுச்சு இந்த ஃபர்ஸ்ட் டெடிபேர் கம்பெனிங்கிறது. அங்க இருந்து டெடிபேர்ஸ்ங்கிறது அதுக்காக மக்கள்கிட்ட விற்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அளவு பார்த்தோம்னா பல தனிப்பட்ட பிரைவேட் மியூசியம்ஸ் வந்து டெடிபேர்ஸ்ங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம டெடிபேர்ஸ் இருக்கக்கூடிய ஷாப்ஸுங்கிறது உலகளாவே எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியதா இருக்கு. நம்ம ஏரியா நாடா சரி, வளர்ச்சி அடைந்த நாடா தான் சரி, எல்லா இடத்துலயும் வந்து டெடிபேர்ஸ் வந்து விற்கப்பட்டு தான் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நடந்த ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் அதுக்காக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபயர் சர்வன்ஸ் இவங்க எல்லாருமே இது மாதிரி கிரைசிஸ் நிலைமையில இருக்கும் போது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு வந்து இந்த டெடிபேர் கொடுக்கும்போது அவங்க ஈஸியா வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதாகவும் அவங்களுக்கு பயங்கிறது விலகுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இது மாதிரி விஷயம் நடக்கும்போது குழந்தைங்க பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி டெடிபேர்ஸ் கொடுத்து அவங்க சமாதானப்படுத்துறதுங்கிறது இன்டர்வியூ நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் உலகத்துல லார்ஜஸ்ட் டெடிபேர் அப்படி அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜொனாகாட்லாங் அப்படிங்கிற மெக்சிகோல இருக்கக்கூடிய இடத்துலதான் 19.41 மீட்டர்ஸ் அளவு ஹைட் உள்ள ஒரு பியரை வந்து டெடிபியரை செஞ்சிருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெடிபியர். இதுதான் அதுக்கான ரெக்கார்டை செட் பண்ணிருக்கு. நீங்க டெடிபியர்ஸ் யார் யாருக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுவீங்க, அது மட்டும் என்னென்ன பண்டிகை காலத்துல நீங்க கிஃப்ட் பண்ணிருக்கீங்க? முக்காசு பர்த்டே கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. பர்த்டே தவிர்த்து நீங்க என்னென்ன டேஸ் வந்து கிஃப்ட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் டெடிபியர்ஸ் தான் வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறதையும் பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.